வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயை பற்றி பேசுவதற்கு இனி ஒன்றுமில்லை. அடிப்படை பண்பு கூட தெரியாமல், அல்லது தமிழ்நாடு கலாச்சாரம் கூட தெரியாமல் வளர்ந்த ஒரு மனிதனை ஒரு கட்சி ஆரம்பித்து அவரை தலைவராக்க உள்ள இவ்வளவு நாள் அவரை பற்றி பேசினதை நான் அவமானமாக கருதுகிறேன். இறந்து போன 41 பேர் இருக்காங்க இல்லையா. விஜய் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். இறந்து போன 41 பேரின் ஆன்மாவும் உங்களை ஒரு நாளும் மன்னிக்காது. 41 பேரின் சாம்பலின் ஒவ்வொரு துகளும் உங்களின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் துரத்தி கொண்டிருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தாலும் சரி, அந்த சாம்பலின் ஒவ்வொரு துகளும் உங்களை நோக்கி துரத்தி வரும். நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, ஆனால் அவர்கள் இறந்து போனதற்கு நீங்கள் ஒரு பெரும் காரணமாக அமைந்திருக்கிறீர்கள். சிபிஐ அல்ல, உலகத்தின் எந்த ஒரு நீதிமன்றமும் விசாரிக்கட்டும், போலீஸ் அமைப்பும் விசாரிக்கட்டும். ஆனால் நீங்கள் கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டும், பிரபஞ்சத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். பிரபஞ்சத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகினுடைய பொது நீதிக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். 41 பேர் இறந்ததற்கு முக்கிய காரணம் நீங்கள். அதற்கு பிறகு அது மற்ற காரணங்கள் எல்லாம் வரலாம். நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எப்படி நடந்திருக்கிறீர்கள்? துச்சமாக மதித்து 41 ஆன்மாக்களையும் துச்சமாக மதித்து அவர்களை வரவழைப்பது என்று மனம் உங்களுக்கு வந்ததே. உங்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் உங்களை எப்படி வளர்த்தாருன்னே எங்களுக்கு தெரியல. அந்த தாய் சோபாலாம் உங்களை எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியல. கட்சி நிர்வாகிகள் போனாங்களாம், பஸ்ஸில் கூட்டிகிட்டு வராங்களாம், விமானத்தில் கூட்டிகிட்டு வராங்களாம். என்ன இது? இப்போ தேர்தல் நடக்கும் தானே, பாவம் இல்லையா அந்த மக்கள்? ஏற்கனவே 2 திராவிட கட்சிகளால் நாசமாகி ஏதாவது ஒரு மாற்று வராதுன்னு நினைக்கிறப்போ, நீங்கள் அதை விட மோசமான ஒரு பண்பாடே தெரியாத, கலாச்சாரம் தெரியாத, எந்த இதை பற்றியும் கவலைப்படாத ஒரு உயிரை மதிக்க உங்களுக்கு தெரியவில்லை. அறியாமல் செய்து விட்டேன், இதெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை, 1000 இருக்கட்டுக்கணுங்க. அதுக்காக இவங்களை கூப்பிட்டு வச்சு தான் நீங்கள் விசாரிப்பீங்களா? துக்கம் விசாரிப்பீங்களா? 41 பேரின் ஆன்மாவின் சாபங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் செஞ்சிருக்க இழிவான செயல். திரும்பவும் சொல்கிறேன், சாம்பலின் ஒவ்வொரு துகளும் உங்களை துரத்தும். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை துரத்தும்.